ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிஎல் அனிமி மூவி தான் பார்க்க போறோம். ஸ்டெப் பிரதர் கான்செப்ட்ல மூவி ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கேவும் ஃபுட்பால் மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு ரெண்டு டீமுக்கும் நடுவுல. அதுல ஒயிட் டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. உப்ஸ், நான் சொல்லவே மறந்துட்டேன்ல. இந்த ஒயிட் டீம்ல தான் நம்மளோட ஒரு மெயின் லீடு வந்து இருக்கான். சொல்ல போனா அவன் தான் அந்த டீமோட கேப்டனும் கூட. அவனோட பேர் வந்து ஜாஸ்பர். ஜாஸ்பர் ரொம்பவே ரிச்சான ஒரு பையன். அந்த காலேஜோட க்ரஷ். அப்படியேவும் ஆடியன்ஸ் ரோல ஒரு பையன் உட்காந்து ஜாஸ்பர போட்டோ எடுத்துட்டு அவனையும் அப்படியே ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் நம்மளோட இன்னொரு மெயின் லீட். அவன் பேர் வந்து எலிஸ். எலிஸ் வந்து அந்த காலேஜ்ல ரிப்போர்ட்டுக்குன்ட்டு தனியா குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்ல வந்து அவன் இருக்கான். அவன் எடுத்த போட்டோவை அந்த ரிப்போர்ட் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் தெரியாதனமா நம்மளோட ஜாஸ்பர் வேலையை இடிச்சிடுறான். ஒரு கையில கேமரா, இன்னொரு கையில எலிஸ்ன்ட்டு கேட்ச் பிடிக்கிறான். ரெண்டு பேத்துக்கு நடுவுல லைட்டா ஸ்பார்க் வர மாதிரி தான் இருக்கு. ஜாஸ்பர் கேமராவ பாத்துட்டு, "ஓ! நீதான் அந்த நியூஸ் பேப்பர் பாயா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் அவன் கையில இருக்கிற கேமராவ புடுங்கிட்டு, "உன் வேலைய மட்டும் பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவ வந்து நம்மளோட ஜாஸ்பரோட கேர்ள் ஃப்ரெண்ட். பிக்கப், ட்ராப் அப்படின்ட்டு மட்டும் வச்சிருக்கான் போல இருக்கு. சோ, அவ அங்க வர, அங்க இருக்கிற எல்லாருமே, "ஹே பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவளுமேவும் நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. "நீ இன்னைக்கு ரொம்பவே ஹாட்டா இருந்த தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட பேர் வந்து மேடிசன். நான் அப்பப்ப வாயில எப்படி வருதோ அப்படி வச்சுக்கிறேன். அப்போ ஒரு பையன் வந்து, "டேய் இங்க வந்து பார்றா, சோசியல் மீடியா ஃபுல்லா உன்ன வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட எலிஸ் அப்லோட் பண்ண அந்த போஸ்ட்ட வந்து காமிக்கிறான். அதுல வந்து எந்த மாரி போஸ்ட் போட்டிருப்பான்னா, இவன் ஹீரோவா இல்லாட்டி சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருப்பான். சோ அத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே காண்டாகுது. அவன கொல்லாம விட மாட்டான். அவன் யாரு அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்க. நம்மளோட மேடிக்கு வந்து தெரியும். அத பண்ணது நம்மளோட எலிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் யாரு அப்படிங்கிற மாரி கேட்க, இவளும் சொல்லியிருப்பா போல இருக்கு. இவன் உடனேவும் அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ன்ட்டு ஒரு டீம் இருக்கு இல்லையா, அங்க போய் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. அவங்களுமேவும் அவன் இந்த மாரி பிரின்சிபால் ரூமுக்கு போயிருக்காங்க. நீ வேணா அங்க போய் பாரு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் அங்க போய் பார்க்குறான். அங்க போய் பார்த்தா அந்த பிரின்சிபால் வந்து நம்மளோட எலிஸ் கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அத வந்து இவன் பார்க்குறான். இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. இவன் அந்த பிரின்சிபால போட்டு அடிச்சு, அந்த பிரின்சிபால வந்து அங்கருந்து அனுப்பி வச்சுடுறான். "ஒழுங்கு மரியாதையா இங்கருந்து போயிரு. இல்லாட்டி என் அப்பா கிட்ட சொன்னேன்னா உன்னோட வேலையே போயிரும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த பிரின்சிபலும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிடுறான். ஆஸ்பர் எலிஸ புடிச்சு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். "உனக்கு கொஞ்சமாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ட்டு ஒண்ணு இருக்காடா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த தடிமாடுக்கு போய் நீ சுகர் பேபியா இருந்திருப்பியா?" அப்படிங்கிற மாரி சத்தம் போடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "நீ என்ன நினைச்சுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனுமே இருந்துட்டு, "உனக்கு என்ன அப்படி பணத்துக்கு வந்து அவ்ளோ தேவை இருக்கு? என்ன பத்தி தப்பா நியூஸ் எழுதிட்டு இருக்க. அந்த மாரி கேவலமான ஒரு ஆளுக்கு வந்து சுகர் பேபியா இருக்க. இப்படி பண்றதுனால உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்க போகுது? அப்படி யாரு உனக்கு பணம் குடுக்குறாங்க? என்கிட்ட சொல்லு. நான் அத விட டபுள் மடங்கு உனக்கு பணம் குடுக்குறேன். எனக்கு நீ இந்த வேலைய பண்ணு" அப்படிங்கிற மாரி அவன்கிட்ட சொல்றான். இவனுக்கு காண்டாயிட்டு அவன புடிச்சு தள்ளி விடுறான். "நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு உன்ன சுத்தமா புடிக்காது. நீ என்ன காப்பாத்திட்டா நீ என்ன அவ்ளோ பெரிய நல்லவனா? உன்ன மாரி ஒரு முட்டாள வந்து எனக்கு புடிக்கவே புடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன புடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்கான். காஸ்பர் அதுக்கு எலிஸ புடிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். "இந்த விஷயம் ஸ்கூல் முழுக்க தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது இமேஜினேஷன் பண்ணி பாரு. அந்த ஆளோட சுகர் பேபியா இருக்கிறதுனால" அப்படிங்கிற மாரி மிரட்ட, இவனுமே இருந்துட்டு, "இல்ல, இல்ல அந்த மாரிலாம் பண்ணாத. அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பசங்க மேல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்ன நம்பு. இத யார்கிட்டயும் சொல்லாத" அப்படிங்கிற மாரி எலிஸ் சொல்ல, ஜாஸ்பருமே இருந்துட்டு, "ஓ! அப்படியா? என்கிட்ட பொய் சொல்லாத. நீ கண்டிப்பா அவங்களோட டைப் தான்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நான் வேணா இந்த ஸ்கூல விட்டே போயிறவா? "நீ இத யார்கிட்டயும் சொல்லாத ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு ஜாஸ்பருமே இருந்துட்டு, "நீ இந்த ஸ்கூல்ல விட்டு போயிட்டனா எனக்கு என்ன கிடைக்கும்? சோ இப்ப இருந்து நீ என்ன பண்றேன்னா, இன்னையிலிருந்து 1 மாசத்துக்கு நீ தான் என்னோட பெர்சனல் போட்டோகிராஃபரா இருக்க. என்ன பத்தி இதுக்கு முன்னாடி தப்பு தப்பா எழுதுனல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன பத்தி சரியா எழுது. நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்ட்டு கேட்காம நீ அத பண்ணி தான் ஆகணும். இதுதான் உன்னோட டியூட்டி இன்னையிலிருந்து 1 மாசத்துக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுக்குவே வேற வழி இல்லாம, சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக போக, "ஒரு நிமிஷம்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். இவனுமேவும் வேற ஏதாவது ஆர்டர் இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்க, "உன்ன நீ சரி பண்ணிட்டு போ" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் காண்டா அங்கருந்து போறான். அதுக்கப்புறம் எலிஸும், எலிஸோட அம்மா, அம்மா பேர் வந்து சோஃபியா. சோஃபியாக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. சோ பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து ரிச்சர்ட். அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலான்ட்டு முடிவு பண்ணனால, எலிஸையும் அம்மா வந்து பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் பத்தி அம்மா புகழ்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. "அவர் என்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட். உன்னோட ஸ்டெப் டாட். அவர் ரொம்பவே நல்லவரு. அவருக்கு ஒரு பையன் கூட இருக்கான். உன்னோட காலேஜ்ல தான் படிக்கிறான். ஆனா கொஞ்சம் ஆட்டிட்யூடுன்னு கேள்விப்பட்டேன். சோ நீ கொஞ்சம் சைலன்ட்டாவே இரு" அப்படின்ட்டு அம்மா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவனோட திங்கிங் எல்லாமேவும் ஜாஸ்பர் மேல தான் இருக்கு.
அப்புறம் ஒரு வழியா வந்து சேர வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு. அங்க ரிச்சர்ட் இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எலிஸ பார்த்துட்டு, "நீ தானே எலிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் மேவும் கேஷுவலா நம்மளோட எலிஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரிச்சர்ட் வேற யாருமே இல்ல, நம்ம ஜாஸ்பரோட அப்பா தான். அப்ப அந்த இடத்துக்கு ரொம்பவே லக்ஸரியான ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ஜாஸ்பர் இறங்குறான். ஜாஸ்பர பார்த்த உடனேவும் நம்மளோட எலிஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவன பார்த்து, "நீயும் இங்க தான் இருக்கேன்ட்டு சொல்லிறாத" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்மளோட ஜாஸ்பர் அவன பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "ஓ! நீ தான் என்னோட நியூ ஸ்டெப் பிரதரா?" அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்ட உடனே அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எப்பாடா ஒரு வழியா உங்க 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்து ஜாஸ்பர் கிட்ட கேட்க, ஜாஸ்பர் இருந்துட்டு, "நீங்க தானே சோஃபியா? அப்பா உங்கள பத்தி நெறையவே சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜாஸ்பரோட அப்பா இருந்துட்டு ஜாஸ்பர் கிட்ட, "இவன் இந்த வீட்டுக்கு புதுசு இல்லையா? அதனால அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவன காமி" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜாஸ்பருமேவும் சரின்னு சொல்லிட்டு எலிஸ அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். "இதுதான் உன்னோட ரூம். உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் அங்கேயே நின்னுட்டு இவனையே பார்த்துட்டு இருக்கான். எலிஸ் அத பார்த்துட்டு, "வந்த வேலை முடிஞ்சுச்சுன்னா இங்க இருந்து கிளம்பி போ வேண்டியதுதானே. அத விட்டுட்டு என்னைய இப்படி பார்த்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமேவும் அன்பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு புக்ல இருந்து ஜாஸ்பரோட போட்டோ ஜாஸ்பருக்கு கிடைக்குது. ஜாஸ்பர் அத பார்த்துட்டு, "உனக்கு தான் பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னேன்ல. அப்பனா இது என்ன? சரி ஓகே. உன்னோட டைப் என்ன? நீ என்ன பாத்தமா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். எலிஸ் அத புடுங்கி வச்சுட்டு, "உன் வேலைய மட்டும் பாரு. தேவையில்லாம என்னோட பொருள் எதையுமே தொடாத. நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னோட கிளப் மெம்பர் இத எடுத்திருக்கலாம். அவ்வளவுதான். நான் நாளைக்கே இங்க இருந்து காலி பண்ணிடுறேன். இப்ப நான் குளிக்கணும். இந்த இடத்துல இருந்து காலி பண்ணு" அப்படிங்கிற மாரி நம்மளோட எலிஸ் ஜாஸ்பர அங்க இருந்து தொரத்தி விட்டுட்டு, இவனுமே சரின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காண்டி பாத்ரூம்க்கு போறான். ஆனா அங்க இருக்கிறது எல்லாமேவும் நியூ மாடலா இருக்கு. அவனுக்கு எப்படி அந்த ஷவர ஓப்பன் பண்ணி குளிக்கிறதுன்னு தெரியாம, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. இவன் திரும்பி பார்த்தா அங்க ஜாஸ்பர் இருந்துட்டு ஹாயா போஸ் குடுத்துட்டு இருக்கான். "இங்க என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, "உனக்கு சொல்லிக் குடுக்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரெஸ்ட் ரூம்க்கு வரான். வந்து அப்படியே அவன செவுத்துல தள்ளி அந்த ஷவரையுமே ஆன் பண்ணி விட, எலிஸ் பொத்துன்ட்டு நனைஞ்சு போயிடுறான். "இப்ப நீ ஹாப்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். ஆனா ஜாஸ்பர் எலிஸ பார்த்துட்டு, "உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு நல்லா மழையில நனைஞ்ச தெருநாய் மாரியே இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாரி பக்கத்துல போக, எலிஸ் அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நீ என்ன பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு ஜாஸ்பருமே இருந்துட்டு, "ஹே இங்க பாரு, நீ ஒண்ணும் உன்ன பெருசாலாம் நெனச்சுக்காத. நீ என்னோட லிட்டில் பிரதர் ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா ஏலிஸ் நம்மளோட ஜாஸ்பர பார்த்துட்டு, "ஓ! அப்படியா? அப்பன்னா உன்னோட பேண்ட்ட பாரு. உன்னோட பேண்ட் என்ன?" அப்படிங்கிற மாரி காமிக்கிறான். என்னன்னா ஜாஸ்பர் லைட்டா ஹை ஆயிட்டான் போல இருக்கு. சோ இவன் கைய வச்சு கவர் பண்ணிட்டு, "இது ஜஸ்ட் ஒரு நார்மல் தான். நீ ஓவரா பொண்ணு மாரி நடந்துக்காத" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. "ஹே நான் அந்த மாரி சொல்ல வரல" அப்படிங்கிற மாரி சொல்ல வரதுக்குள்ளேயும், இவன் கோவத்துல அவன வந்து அரைஞ்சிடுறான். "பரவாயில்ல, உன்னோட பஞ்ச் கூட பவரா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்படியே செவுத்துல தள்ளி அவன் கைய டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான். "என்ன பண்ற? என்ன விடுடா" அப்படிங்கிற மாரி அவனுமே கத்திக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்மளோட சோஃபி வரா. நம்மளோட எலிஸ கூப்பிட்டுக்கிட்டு, "எலிஸ் நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இவனுமே "நான் குளிக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு குளிக்கிற மாரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் இருந்துட்டு, இந்த மாரி, "நீ ஜாஸ்பர பாத்தியா? ஜாஸ்பரோட அப்பா வந்து ஜாஸ்பர வந்து தேடிட்டு இருக்காரு. நான் வந்து ஜாஸ்பரோட வாய்ஸ் கேட்டேனே" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அங்க உள்ளார எலிஸ் வந்து ஜாஸ்பர கவர் பண்ணி மறைச்சு நின்னுட்டு இருக்கான். சோஃபியா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஜாஸ்பர் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அவன அப்படியே ஹக் பண்ணிட்டு, "நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன அவ்ளோ பெரிய கோடியா? என்ன வந்து கவர் பண்ணிடலான்ட்டு நீ நினைக்கிறியா?" அப்படிங்கிற மாரி கேட்டு அவன வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான். நம்மளோட எலிஸ்க்கு பயங்கரமா பக்கு பக்குங்குது. எங்க சோஃபியா பாத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சோஃபியா வந்து அத கண்டுக்காம, "நீ டவல வந்து மறந்து வச்சுட்டு போயிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. எலிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஜாஸ்பர் சொல்றான், "ஹே இது வந்து ஒன் வே கிளாஸ். உள்ள இருக்கிறது எதுவுமே வெளிய தெரியாது. வெளிய இருக்கிறது வேணா உள்ள இருந்து பாத்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுக்கு பயங்கர காண்டா இருக்கு நம்மளோட எலிஸ்க்கு. அவங்க பாத்துருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜாஸ்பருமே இருந்துட்டு, "ஹே ரிலாக்ஸ். நம்ம 2 பேருமே பசங்க. ஒரே பாத்ரூம்ல இருக்கறனால என்ன ஆயிரப்போது? பார்த்தா தான் என்னம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாரி இருக்கு. அவனுமே இருந்துட்டு, "அப்படி இல்லாட்டி உங்க அம்மாக்கும் உனக்கு பசங்கள தான் புடிக்கும்ன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ன்ட்டு நீ பயப்படுறியா? சரி ஓகே. உன்னோட டைப் என்ன? இப்பயாவது சொல்லு. உனக்கு எந்த மாரி பசங்கள வந்து புடிக்கும்? உனக்கு அந்த புரொஃபசர் மாரி ஆள்கள தான் புடிக்குமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட வந்து லைட்டா டீஸ் பண்ணா, அவனுக்கு காண்டாயிட்டு, "போதும் நிறுத்து. முதல்ல இங்க இருந்து வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு தள்ளி விட்டுர்றான். அவனுமே இருந்துட்டு, "சரி ஓகே. நம்மளுக்குள்ள இருக்கிற டீல மறந்துறாத என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இவனுக்கு தான் ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. "நீ என்ன மீன் பண்ற ஜஸ்பர்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்க, நம்மளோட ஜாஸ்பர், "சரி ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக போக, ஜாஸ்பரோட அப்பா இருந்துட்டு, "நீங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தானே படிக்கிறீங்க. அவனும்
அவனையும் கூட கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்மளோட எலிஸ் இருந்துட்டு இல்ல பரவாயில்ல, நான் எப்பயுமே யூஸ்வலா பஸ்ல தான் போவேன், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அப்பா இருந்துட்டு நீ வந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துக்காத, இப்ப நீங்க 2 பேரும் பிரதர்ஸ், நீங்க 2 பேரும் ஒண்ணா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவே இருந்துட்டு ஆமா அவர் சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட அவன பத்திரமா பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பர் மேவும் நான் அவன பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கார்ல தான் ஏறி உட்காருறாங்க. நம்மளோட ஜாஸ்பர் நம்மளோட எலிஸ் கிட்ட சொன்னது கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவனும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலேஜுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இப்ப ஜாஸ்பரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் பசங்கன்ட்டு கொஞ்சம் பேர் வந்து அங்க இருக்காங்க. மேடி எல்லாம் ஜாஸ்பரை பார்த்தோன்னே ஹாய் ஜாஸ் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அப்படியே சொல்லி விட ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஃப்ரெண்டுக்கார் இருந்துட்டு "ஏய், ஒரு நிமிஷம் அங்க கார்ல வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்படியே பின்னாடியேவும் எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாஸ்பர் வந்து வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சு. மேடி 2 வாரம் கூட வந்து தாக்கு பிடிக்கவே இல்ல. ஒருவேளை அது பையனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுமே காரை விட்டு இறங்க, மேடி போய் எனக்கு இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணு. உனக்கு வந்து நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சா? அது வந்து ஒரு பையன்ட்டு மட்டும் சொல்லாத அப்படிங்கிற மாரி அவ வந்து நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட சத்தம் போட, ஜாஸ்பர் இருந்துட்டு அத நீயே கேட்டுக்க அப்படிங்கிற மாரி சொல்ல, எலிஸ்மே காரை விட்டு இறங்குறான். எலிஸ பார்த்தோன்னேவும், ஹே நீ வந்து அந்த கேவலமான நியூஸ் பேப்பர் பாய் தானே அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு ஜாஸ்பருமே இருந்துட்டு, ஹே வார்த்தைய பார்த்து பேசு. அவன் வந்து அப்படிங்கிற மாரி சொல்ல வரங்குள்ளேயும் நம்மளோட எலிஸே இருந்துட்டு, நான் வந்து ஜாஸ்பரோட பர்சனல் போட்டோகிராஃபர். அவர வந்து போட்டோ எடுக்கிறது தான் என்னோட வேலை. சோ அதுக்காண்டி தான் நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இத கேட்ட உடனே ஜாஸ்பருக்கு தான் ஒரு மாரி இருக்கு. ஜாஸ்பருமேவும் அத வெளிய காமிக்காம, "ஓ! அப்படியா? சரி எங்க என்னோட ஃபோட்டோ?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே டக்குன்ட்டு கேமரா எடுத்துட்டு, "உனக்கு ஓகேனா இப்பயே கூட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஆனா இவன் கூலா அவன் தலைய தடவி விட்டுட்டே, "ஓ! ஈஸி. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜாஸ்பர் நம்மளோட எலிஸ அவன் ஒர்க் அவுட் பண்ற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்தா, அங்க கோட்டுன்ட்டு ஒரு ஆள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எலிஸ வந்து பிடிக்காது போல இருக்கு. அவன் எலிஸ் கிட்ட முன்னாடி ஒரு தாட்டி பிரச்சனை பண்ணியிருக்கான். பிரச்சனைங்கிறத விட எலிஸ போட்டு பயங்கரமா புல்லி பண்ணியிருக்கான்ட்டு சொல்லலாம். இப்ப எலிஸ பார்த்தோனே, "என்ன புத்திசாலி, உனக்கு மறுபடியும் ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு எலிஸுமே இருந்துட்டு, "எனக்கு இந்த மாரி மொரட்டுத்தனமான விளையாட்டெல்லாம் புடிக்காது." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு காண்டாயி மறுபடியும் அவன்கிட்ட சண்டைக்கு போக, நம்மளோட ஜாஸ்பர் தான் இருந்துட்டு, "ஹே அமைதியா இரு. இப்ப அவன் என்னோட பெர்சனல் போட்டோகிராஃபர்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட எலிஸ் கிட்ட, "உனக்கு அவன தெரியுமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, "எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏலிஸ் ஜாஸ்பர ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அவ விளையாடுற எல்லாத்தையுமேவும் இவன் வந்து ஃபோட்டோ எடுக்குறான். அத பார்த்து வந்து ரொம்பவே அழகா சிரிக்கிறான். அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிக்க ஜாஸ்பர் எடுத்துட்டு, "சரி ஓகே. எங்க நீ எடுத்த ஃபோட்டோவ காமி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமா க்ளோஸா போய் நிக்க, நம்மளோட எலிஸ் இருந்துட்டு, "கொஞ்சம் க்ளோஸா இருக்குல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றான். அவனுமேவும், "ஆமா பின்ன ஃபோட்டோ பார்க்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு பயபுள்ள ஒண்ணொன்னா குறை சொல்லிட்டு இருக்கான். "இது பிளர்ரா இருக்கு. இது நல்லா இல்ல. இது கொஞ்சம் ஆங்கிள் கேவலமா இருக்கு. நீ நிஜமாவேவும் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ன்ட்டு நீ நினைக்கிறியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனுக்கு காண்டாயிட்டு, "ஓ! அப்படியா? அப்பன்னா நீயே எடு" அப்படின்னு சொல்லிட்டு கேமராவ அவன்கிட்ட குடுத்துடுறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு நம்மளோட எலிஸ வந்து ஃபோட்டோ எடுக்குறான். ஃபோட்டோ எடுத்துட்டு, "இதோ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட கிஸ் பண்ற பொசிஷன்ல தான் 2 பேருமே இருக்காங்க. அப்ப மேடி கரெக்ட்டா வந்துடுறா. "நீ வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி இருந்து பார்க்கும்போது 2 பேர் கிஸ் பண்ற மாரி தான் தெரியுது. "நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி அவளுமே ஷாக்கா கேட்க, நம்மளோட ஜாஸ்பர் இருந்துட்டு, "ஃபோட்டோ எடுத்தோம். அததான் பார்த்துட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்றான். ஆனா மேடி இருந்துட்டு, "நீங்க கிஸ் பண்றத நான் பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜாஸ்பர் இருந்துட்டு, "நான் தான் சொல்றேன்ல, அந்த மாரி எதுவும் கிடையாது. ஃபோட்டோ எடுத்தோம். அததான் பார்த்துட்டு இருந்தோம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, மேடி நம்மளோட எலிஸ புடிச்சு சத்தம் போட ஆரம்பிக்கிறா. "நீ ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஆளு. உன்ன மாரியே அவனையும் ஆக்கலாம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிடுறா. நம்மளோட ஜாஸ்பருக்கு கோவம் வந்துட்டு, "போதும் நிறுத்து. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவ இருந்துட்டு, "இவனுக்காண்டி என்ன வேணான்னு சொல்றியா? அப்படி என்கிட்ட இல்லாதது என்ன இவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணான்னு சொல்ற?" அப்படிங்கிற மாரி நம்மளோட மேடி ஜாஸ்பர் கிட்ட சத்தம் போட, ஜாஸ்பர் இருந்துட்டு, "ஏன்டா நீ ஒரு சைக்கோ. நீ வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு நினைக்கிற. அது எனக்கு வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாஸ்பர் நம்மளோட எலிஸ அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. போகும்போது அந்த கேமராவ அங்கேயே வச்சுட்டு போயிறான் போல இருக்கு. அந்த கேமராவ வந்து எடுத்து பார்த்தா, அந்த கேமரா ஃபுல்லாவேவும் நம்மளோட ஜாஸ்பரோட ஃபோட்டோவா தான் இருக்கு. இத பார்க்குற மேடிக்கு பயங்கரமா காண்டாயிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருந்தா, இவ அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மெம்பர்ஸ் கிட்ட போயி, இந்த மாரி எலிஸ் வந்து ரொம்பவே கேவலமான ஒரு ஆளு. அதனால நம்ம ஜாஸ்பரோட உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அவன் ஒரு ஸ்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேமரால ஜாஸ்பரோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து காமிச்சிட்டு இருக்கா. இத பாருங்க.
அவன் நம்மளோட ஜேஸ்பர வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே காமிச்சு இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அங்க தான் நம்ம எலிஸ புல்லி பண்ண அந்த ஒரு ஆளுமே அங்க தான் இருக்கான். அவனுக்கு தான் எலிஸ புடிக்காது இல்லையா? அவனுக்கு என்ன அவ்ளோ தைரியம் வந்துருச்சா? அவனுக்கு நான் முன்னாடி சொல்லிக் குடுத்த லெசன் வந்து புரியலன்னு நெனைக்கிறேன். இன்னொரு ஸ்ட்ராங்கான லெசன் வந்து சொல்லிக் குடுத்தாகணும் போல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, மேடியுமே இருந்துட்டு, "ஏய்! அப்பனா இதுக்கு முன்னாடி அவன் மேல நீ கை வச்சிருக்கியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே சிரிச்சுக்கிட்டு, "அவன் இன்னும் அத மறந்திருக்க மாட்டான்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க, மேடியுமே இருந்துட்டு, "அப்பனா சரி ஓகே இந்தா இந்த கிஃப்டையும் நீயே வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேமராவ குடுக்குறா. இந்த பயபுள்ள அவன என்ன பாடுபடுத்த போறான்ட்டு தெரியல. ஜேஸ்பர் கிட்ட நீ நிஜமாவேவும் அவள பிரேக்கப் பண்ண போறியா? அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமேவும் ஆமா. அவ என்ன அளவுக்கு அதிகமாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. நான் அதனால ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றான் ஜாஸ்பர். எலிஸ்மே இருந்துட்டு, நான் கூட நெனச்சேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியோன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப ஜாஸ்பர் வந்து எலிஸ் கிட்ட எலிஸ் ஆக்சுவலி அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வர, அப்ப ஜேஸ்பரோட டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த மாரி உன்ன கோச் அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப நம்ம எலிஸ் இருந்துட்டு என்னமோ சொல்ல வந்தல்ல சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுமேவும் நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்பதான் இவனுக்கு கிளிக் ஆகுது இவன்கிட்ட கேமரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுங்கூடயேவும் இவன ஒரு 4 பேர் வந்து வாய மூடி இவன ஒரு இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இனிமேல் கண் முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல மேடி, மேடியோட ஃப்ரெண்டு, அப்புறம் புல்லி பாயிண்ட்டு எல்லாருமே இருக்காங்க. "என்ன இலவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அவுத்து விடுங்க" அப்படிங்கிற மாரி நம்மளோட எலிஸ் வந்து கத்த, மேடி கோவத்துல இவன வந்து அரைஞ்சிடுறா. அந்த புல்லி பையனும் கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எலிஸ் இருந்துட்டு, "இல்ல வேணாம் இந்த மாரி பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்ல, "உன்ன மாரி கே எல்லாம் இந்த மாரி பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு குத்த வர, இவன் வந்து அவன கடிச்சு வச்சிர, அவன் காண்டாயிட்டு இவன வந்து அவனோட தொடையில வந்து கீறல் போட்டுடுறான். ஏன்னா நம்மளோட எலிஸ்க்கு வந்து ஃபுட்பால் மேட்ச்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை இருக்கு. அதாவது நம்மளோட ஜாஸ்பரோட டீம்ல வந்து கலந்துக்கணும்ன்ட்டு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதுக்காண்டி இவன் போய் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டிருக்கான். ஆனா இவன் இருந்துட்டு, "உனக்கெல்லாம் இதுல வந்து சேரணுன்ட்டு ஆசை இருக்கா? நீலாம் அதுக்கு தகுதியானவனா?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புள்ளி பையன் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட காலெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கான். அவன் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா நம்மளோட ஜாஸ்பருமே வந்துடுறான். ஜாஸ்பர் அங்க வந்துட்டு இத பார்த்தோனே பயங்கர காண்டாயிட்டு, அந்த புள்ளி பையன போட்டு நல்லா முகத்திலேயே நங்கு நங்குன்ட்டு குத்திட்டு இருக்கான். அவன அடிச்சு முடிச்சுட்டு, நம்மளோட எலிஸ் கிட்ட வந்துட்டு, "நீ ஓகேவா? நான் இருக்கேன். இதுக்கப்புறம் உன்னை யாரும் காயப்படுத்த மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்கள பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் குறிப்பா அந்த மேடிய புடிச்சு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா, நீ அவன இந்த மாரி பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு. அவளுமே இருந்துட்டு, "அவன் ஒரு ஸ்ட்ராக்கர். நான் உன்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த மாரி பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே இருந்துட்டு, "என்ன நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாரி பண்ணியா? இப்ப பண்ண நீங்க எல்லாத்துக்குமேவும் கண்டிப்பா பே பண்ணியே தான் ஆகணும். நீங்க கண்டிப்பா இந்த காலேஜ விட்டு போயே தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி நம்மளோட ஜாஸ்பர் சொல்ல, அந்த புள்ளி பையன் நம்மளோட ஜாஸ்பர கால புடிச்சுட்டு, "இல்ல இந்த மாரி பண்ணாத. கேவலம் இவனுக்காண்டி எத்தன வருஷம் நாங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கோம். எங்கள வந்து இந்த மாரி பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜாஸ்பர் காண்டாயிட்டு அந்த புள்ளி பையனோட கைய போட்டு நல்லா மிதிச்சு நசுக்கிட்டு, நம்மளோட எலிசா அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போக டாக்டர் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்க, எமர்ஜென்சின்னு சொல்ல, டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க மெடிசன் எடுக்கிறதுக்கு. இவனுமே அவனை தூக்கிட்டு வந்து பெட்ல போட அவன் அழுதுகிட்டு இருக்கான். "இங்க பாரு, இப்ப நீ சேஃபா தான் இருக்க. அழாத. நீ என்னை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிற தெரியுமா? என்ன ஒரு முட்டாள் மாரி ஃபீல் பண்ண வைக்கிற" அப்படிங்கிற மாரி நம்மளோட ஜாஸ்பர் வந்து எலிஸ் கிட்ட சொல்ல, எலிஸ் இருந்துட்டு, "உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லன்ட்டு நீ வந்து நினைக்கிறியா என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. "உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த புள்ளி பையன் என்னை இப்படி டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றான். என்னன்னா எலிஸுக்கு தான் ஃபுட்பால் டீம்ல சேரணும்ட்டு ஆசை இருந்திருக்குல்ல. அதனால எலிஸ் போய் ஜாஸ்பர் கிட்ட கேட்டிருக்கான். ஜாஸ்பர் இவன் இருக்கிற நிலைமை, அதாவது அவனோட பாடி சைஸை பார்த்துட்டு, "உன்னால இதுல வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது. 10 நிமிஷத்துல உன்னை வந்து நசுக்கி போட்டுருவாங்க. நீ பேசாம லைப்ரரியில போய் படிக்க வேண்டிய வேலையை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை கண்டுக்காம போயிருப்பான். இதை அந்த புள்ளி பையன் கேட்டுட்டு இவன் அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இது எல்லாத்தையுமேவும் இப்போ எலிஸ் வந்து ஜாஸ்பர் கிட்ட சொல்ல, ஜாஸ்பருக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவன் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போக, தெரியாத்தனமா அவனோட காயத்தை வந்து இவன் இடிச்சிடுறான். அவனுக்கு ரொம்பவே வலிக்க, "சாரி சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை வந்து பார்க்குறான். ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா நடுக்கம் வந்து இன்னுமே குறையல. ஜாஸ்பர் எலிஸ் கிட்ட, "இதுக்கு காரணம் நான் தானே" அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவன் பக்கத்துல அப்படியே போயிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இவன் பாடியை அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கான். "நான் செக் பண்ண போறேன். உன்னோட பாடியை இன்ச் பை இன்ச்சா நான் செக் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் செக் பண்ணிட்டே இருக்க, இவனுக்கு ஒரு மாதிரி இருக்க. அந்த பக்கமா திரும்ப, "என்ன பாரு" அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. இருந்துட்டு, "நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ இதனால எல்லாமே சரிசமா ஆயிருச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜாஸ்பருமே இருந்துட்டு, "உனக்கு தெரியுமா நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அவனை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்தில் போக, கரெக்டா அப்பன்னு பார்த்து தான் இந்த டாக்டர் வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டாக்டருமே வந்துட்டாங்க. டாக்டர் வந்து இவங்க இருக்கிற அந்த பொசிஷனை பார்த்துட்டு, "சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, நம்மளோட எலிஸ் இருந்துட்டு, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் இந்த மாதிரி சொன்னதை நம்மளோட ஜாஸ்பர் கேட்டோன்னே ஜாஸ்பருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவன் டக்குன்ட்டு இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஒருவேளை இவன் இன்னுமே என்னை வந்து
இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள வந்து ஓட ஆரம்பிக்குது. டாக்டருமே இருந்துட்டு சும்மா நான் கிண்டல் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நம்மளோட எலிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஜாஸ்பர் இருந்துட்டு டாக்டரை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறான். உங்களால இன்னுமே மெதுவா வந்து பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டருமே இருந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, நான் என்னோட வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எலிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஜெஸ்பர் சொன்னா இல்லையா, நீ எனக்கு ரொம்பவே முக்கியம்ன்ட்டு. அதை தான் எலிஸ் வந்து கேட்குறான். நீ எனக்கு முக்கியம்ன்ட்டு சொன்னல, அதுக்கு எந்த அர்த்தத்தில் நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் உடனே அது வந்து நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னா, இப்போ நீ என்னோட ஸ்டெப் பிரதர், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டில் அப்பாவும் சோஃபியாவும் என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இதை கேட்கும்போது நம்மளோட ஏலிஸ்க்கு லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏலிஸ்மேவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஹே ஆமாம் ஃபேமிலி டியூட்டி அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவனுமேவும் அப்படியே பேச்சை வந்து மாத்துறதுக்காண்டி, உனக்கு தான் ஃபுட்பால் டீமில் சேரணுன்ட்டு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுமேவும் நீ என்ன விளையாடுறியா, நான் தான் ரொம்பவே ஒல்லியா இருக்கேன்ல மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜாஸ்பர் எலிஸை கையை பிடிச்சிட்டு என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுமேவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜாஸ்பர் எலிஸை அவனோட டீம்ல வந்து சேர்த்துக்கிட்டான் போல இருக்கு. அவனும் ஜெஸி இதெல்லாமே போட்டுட்டு அந்த ஃபீல்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே இவனை பார்த்துட்டு, இவனால தானே அந்த புள்ளி பையன் வந்து காலேஜ் விட்டே போற மாதிரி இருந்துச்சு, இவன் இங்க என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே காசிப் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்மளோட ஜாஸ்பர் வந்துட்டு, இவனுமேவும் இதுக்கப்புறத்துல இருந்து நம்ம கிளப்ல தான் வந்து இருக்க போறான், இவனுமே ஒரு மெம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஆனா மத்த மெம்பர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இவனால ஒரு மேட்ச் கூட தாங்க முடியாது, இவன் ரொம்பவே வீக்கா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஜாஸ்பர் இருந்துட்டு, நான் இவனோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே எடுத்துக்கிறேன், இவனுக்கு நானே பர்சனலா ட்ரைனிங் இதெல்லாமே பண்றேன், இவன் ஃபுல்லா அவனோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அவன் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நுழைய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாஸ்பர் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களுமே வேற எந்த ஒரு கொஸ்டின் இல்லை எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஜாஸ்பர் எலிஸ் கிட்ட என்னோட மானத்தை காப்பாத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமே நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இவனுமே அந்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்கான். மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே பரவாயில்லடா நீ இந்த அளவுக்கு பண்ண வேண்டாம் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வந்து என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவனுமே அந்த டீம்ல வந்து வந்து ஜாயின் பண்ணிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு சரியான பாடி பெயினா இருக்கு, இதுக்கப்புறம் நாங்க போகவே மாட்டோம், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குப்பரை கவுந்தடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஜாஸ்பர் வரான். இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுமேவும் என்னோட மெம்பர்ஸ் எல்லாமே சொன்னாங்க இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுமேவும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுமே அவன் பக்கத்துல வந்து உட்காந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான். காமிச்சிட்டு சரி ஓகே நீ கலட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கு புரியல. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, மசாஜ் பண்ணணும்ல கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுமேவும் சரின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு குப்பரை அப்படியே கவுந்தடிச்சு படுக்க, இவனுமேவும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே மசாஜ் இதெல்லாமே பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரொம்பவே வலிக்குது எலிஸ்க்கு, இவனுமேவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, உன்னோட மசில்ஸ் எல்லாமே ரொம்பவே டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே மசாஜ் இதெல்லாமே பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் போக போக எலிஸ்க்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. அவன் ஒரு மாதிரி இருக்க, நம்மளோட ஜாஸ்பர் பார்த்தா அவன் வேற ரகத்துல இருக்கான். இப்படி 2 பேருமே ஒரு மாதிரி இருக்க, நம்ம ஜாஸ்பர் வைக்கக்கூடாத இடத்துல கைய வைக்க, எலிஸ் இருந்துட்டு போதும் நிறுத்து, சீரியஸாவே போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவன் கேட்க மாட்டேங்கிறான். மறுபடியும் அவனை அப்படியே டச் பண்ணிட்டே இருக்கான். அவனுமே இருந்துட்டு இப்ப நீ என்ன பண்றேன்ட்டு உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜேஸ்பருமே இருந்துட்டு எனக்கு தெரியல, ஆனா உனக்கு என்ன வேணும்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமேவும் இந்த மாதிரிதான் உன்னால அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் கையை எடுத்துட்டு போய் அவனோட செஸ்ட் இதெல்லாமே அப்படியே வந்து தடவ வைக்கிறான். தடவிட்டு இப்ப நீ சாட்டிஸ்ஃபைடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அவனை கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போக, ஆனா எலிஸ் வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்றான். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ மறந்துட்டியா நம்ம 2 பேரும் ஸ்டெப் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு காண்டாது. ஸ்டெப் பிரதர் ஆகுது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதேவும் அங்க சோஃபி வராங்க. அங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எலிஸ் தான் இருந்துட்டு அம்மா அது வந்து இன்னைக்கு தான் நான் வந்து ஃபுட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணேன், சோ என்னோட மசில்ஸ் எல்லாமே ரொம்பவே வலிக்குது, சோ இவன் தான் எனக்கு வந்து மசாஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எலிஸ் வந்து சமாளிக்க, அம்மாவும் இருந்துட்டு நீங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆவீங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, ரியல் பிரதர்ஸ் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமே இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அம்மாவும் இருந்துட்டு இந்த விஷயம் மட்டும் உன்னோட அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்க அப்பா ரொம்பவே ஹாப்பி ஆயிருவாரு, சரி ஓகே தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எலிஸ்மேவும் இல்ல நம்மளால இது பண்ண முடியாது, உன்னோட அப்பாவோட மனசையும் என்னோட அம்மாவோட மனசையும் உடைக்க நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எலிஸ்மே இருந்துட்டு நீ என்ன அவ்வளவு நியாயமானவனா, என்ன சீக்கிரட்டா போட்டோ எடுக்கும் போது இந்த நியாயம் எல்லாம் எங்க போயிருந்துச்சு ஒத்துக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எலிஸ்மே இருந்துட்டு ஆமா எனக்கு பசங்களை தான் பிடிச்சிருக்கு, நீ என்ன நினைக்கிற, உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்ட்டு நீ நினைக்கிற, இங்க பாரு நான் ரொம்பவே
டயர்ட் ஆயிட்டேன். முதல்ல இங்க இருந்து வெளிய போ அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா ஜாஸ்பர் போகாம அங்கேயே இருக்க, முதல்ல வெளிய போன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற மாரி தலகாணிலாம் தூக்கி எறிய, அவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். சாரி என்னால எங்க அம்மாவ வந்து ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே சோஃபியா இவங்க 2 பேரையும் பார்த்து சேஃபா போங்கப்பா அப்படின்ட்டு வழி அனுப்பி வச்சுட்டு அவங்க உள்ள போக, நம்மளோட ஜேஸ்பருமே கார்ல ஏறிட்டு நீயும் வா அப்படிங்கிற மாரி நம்மளோட எலிஸ கூப்பிட, எலிஸ் இருந்துட்டு இல்ல பரவாயில்ல நான் பஸ்லயே வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுல பார்த்தா ஜாஸ்பர் எலிஸ்க்கு பயங்கரமா ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கான். நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்க. இன்னும் ஃபாஸ்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமா அவனுக்கு வந்து ட்ரெய்னிங் இதெல்லாமே குடுத்துட்டு இருக்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட வந்து பேசுறான். நைட் வந்து ஒரு பார்ட்டி இருக்கு. நீயும் வா. வந்தீன்னா உனக்கு நியூவா உன்ன வந்து கண்டுபிடிக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜாஸ்பருமேவும் ஆமா எனக்கு நியூவா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து நம்மளோட எலிசா வேணும்ட்டேவும் வேணா நீயும் வரியா? நீ வந்தேன்னா உனக்கு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி அவன வந்து வெறுப்பேத்த, அவனுமே இருந்துட்டு இல்ல பரவாயில்ல நான் வரல. எனக்கு ஜர்னலிஸ்ட் கிளப்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்மளோட ஜாஸ்பருமே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போக, இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவனோட கேமராவ எடுத்து நம்மளோட ஜாஸ்பர் போட்டோவ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவனுமே ஒரு மாதிரி தான் இருக்கான். இந்த புள்ளி பையன் அவனோட ஃப்ரெண்ட மீட் பண்ணி இந்த மாரி என்னோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணம் எதுவும் அந்த எலிஸ் தான். அவனுக்கு பாடம் கத்துக் குடுக்குறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவன பேஸ்மெண்ட்க்கு மட்டும் வர வச்சுடு. மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். இவனுமேவும் சரி ஓகே நான் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். சொல்லிட்டு எலிஸ் கிட்ட போய் இந்த மாரி பேஸ்மெண்ட்ல குழாய் உடைஞ்சு தண்ணி இதெல்லாமே கீழ வேஸ்ட்டா போயிட்டு இருக்கு. இப்பதான் செக்ரட்டரி வந்து சொன்னாரு. அங்க ஸ்பேர் கேமரா எல்லாமே இருக்கு. உனக்கு வேணும்னா போய் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்க்கு போறான். அங்க போய் பார்த்தா அங்க தண்ணி எதுவுமே இல்ல. அப்பதான் இது ஒரு ட்ராப்ன்ட்டே அவனுக்கு வந்து தெரிய வருது. அந்த இடத்துக்கு அந்த புள்ளி பையனுமே வந்துடுறான். இங்க ஜாஸ்பர காமிச்சா ஜாஸ்பர் சொன்ன மாரியே பார்ட்டிக்கு வந்திருக்கான். அங்க ஒரு பொண்ணு வந்து ஜாஸ்பர் கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ண, ஜாஸ்பர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அங்க மேடியுமே இருக்கா. மேடி வந்து ஜாஸ்பர் கிட்ட நான் பண்ணது தப்புதான். நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாரி கேட்க, ஜாஸ்பர் இருந்துட்டு எனக்கு லெஃப்ட் ஓவர் வந்து பிடிக்காது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுக்கு காண்டாகுது. ஓ உனக்கு இப்பதான் பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குல்ல. அதுவும் அந்த கேவலமான எலிஸ் மேல. அப்புறம் எப்படி உனக்கு என் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுமேவும் பயங்கரமா ஜாஸ்பர புடிச்சு கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த புள்ளி பையன் கிட்ட இருந்து இவளுக்கு வந்து மெசேஜ் வருது. என்னன்னா, அவன் தான் அவன வந்து புடிச்சு வச்சிருக்கான் இல்லையா? சோ அந்த மெசேஜ் வருது. அத பாத்துட்டு, அந்த மெசேஜ் வந்து அவகிட்ட வந்து காமிக்கிறா. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல. உன்னோட லிட்டில் பெட் வந்து இப்ப ரொம்பவே பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. உன்னால அவன சேவ் பண்ண கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து காமிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு காண்டாயிட்டு அந்த போன புடுங்கி உடைச்சு போட்டுடுறான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னோட மேல வந்து கை வைக்காதன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ரொம்ப கோவமா அங்க இருந்து கிளம்பி போறான். நம்மளோட எலிஸ வந்து காப்பாத்துறதுக்காண்டி. இந்த புலி பையன் எலிஸ கட்டையால அடிக்க வர, எலிஸ் இருந்துட்டு இல்ல இந்த மாரி பண்ணாத. நீ பண்றது ரொம்ப பெரிய குற்றம் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே என்ன குற்றமா? ஆனா நீ ஆல்ரெடி என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்ட. இதுக்கு நீ வந்து பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டையால அடிக்க வர, இவன் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிட்டான். மிஸ் ஆகி 911க்கு கால் பண்ண, அவன் டக்குன்ட்டு போன புடுங்கி அதையுமே உடைச்சு இவனுமே பயங்கரமா அடிச்சிடுறான். இவனுமேவும் அந்த நிலைமையில கூட ஜாஸ்பர் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டுட்டு இருக்க. அத அவன் கேட்டுட்டு, "ஹே என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுறியா? சாரி அவனால இங்க வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அவன்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. அவன் இவனோட மெயின் பாயிண்ட்லயே புடிச்சு அமுக்கி விட்டுட்டு அவன் வந்து போயிடுறான். இவனுக்கு காண்டாயிட்டு அவன வந்து பளீர்ன்ட்டு அரைஞ்சிட்டு, "உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? உன்னோட வாயில இருக்கிற எல்லா பல்லையும் அடிச்சு உடைக்க போறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஜாஸ்பருமே வந்துடுறான். ஜாஸ்பர் அங்க வந்து அந்த கட்டைய புடுங்கி அந்த புள்ளி பையன போட்டு நல்லா அடி அடின்ட்டு அடிச்சு அவனோட 2 காலையுமே உடைச்சிடுறான். இவன் போட்டு அடிக்கிற அடியில அவன் இறந்தே போயிருவான் போல இருக்கு. நம்மளோட எலிஸ் தான் இருந்துட்டு போதும் நிறுத்து. நீ அடிக்கிற அடியில அவன் இறந்தே போயிருவான் போல இருக்கு. போதும் நிறுத்து அப்படிங்கிற மாரி சொல்லி ஸ்டாப் பண்றான். ஆனா இவனுக்கு பயங்கர கோவமா இருக்கு. உனக்கு யார் தைரியம் குடுத்தது? ரிச்சர்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ தொடுறதுக்கு அப்படிங்கிற மாரி கேட்க, அவனுமே இருந்துட்டு அவன் ஜஸ்ட் சாதாரண ஒரு ஆள் தானே. அவனோட லாஸ்ட் நேம் கூட வேற தானே அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமேவும் அவன இழுத்து இவன் என்னோட ஸ்டெப் பிரதர் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ஜேஸ்பர் வந்து எலிஸ அங்கிருந்து கூட்டிட்டு போறான். வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய புடிச்சு, வெளிய போய் பார்த்தா வெளிய ஒரே பிரஸ்ஸா இருக்கு. இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. பிரஸ்ஸ பார்த்தோனேவும் டக்குன்ட்டு ஜாஸ்பர் கைய விட்டுடுறான். ஜாஸ்பருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பிரஸ்ல இருக்கிற எல்லாருமேவும் நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட ஏன்னா ஜாஸ்பரோட ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி இல்லையா? சோ அதனால ஜாஸ்பர் கிட்ட இந்த மாரி நீங்க வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்காண்டி சண்டை போட்டதா கேள்விப்பட்டோம். அப்படி அது உண்மையா? அப்படிங்கிற மாரி பிரஸ் எல்லாருமேவும் நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட கேட்க, நம்மளோட எலிஸ் தான் இருந்துட்டு இல்ல அந்த மாரி கிடையாது. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அதுதான் மேடியுமே இருக்கான். மேடி வந்து நம்மளோட ஜாஸ்பர பார்த்துட்டு நான் அப்பயே வார்னிங் பண்ணேன்ல அப்படிங்கிற மாரி நக்கலா சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு புரிஞ்சிருது இவ தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவனுமேவும் பிரஸ்ஸ பார்த்து எலிஸ் என்னோட ஸ்டெப் பிரதர். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ ஹர்ட் பண்றதுக்கு யாருக்காவது தைரியம் இருந்துச்சுன்னா, நான் அவங்கள என்ன பண்ணுவேன்ட்டே தெரியாது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்கிற மேடிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஜாஸ்பர் மேகும் அவங்க
அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு, நம்மளோட எலிஸ் கைய புடிச்சு அங்கருந்து கூட்டிட்டு போறான் வா அப்படின்னு சொல்லிட்டு, எலிஸ்லாம் நம்மளோட ஜாஸ்பரைய தான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டேவும் அவன் கூட அப்படியே போயிட்டுருக்கான். இதோட நான் இந்த மூவில வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்றேன். இந்த மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு புடிச்சிருக்கா? உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த மூவிக்கு மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப்ன்ட்டு எல்லாமே பண்ணிருங்க. அண்ட் இந்த மூவியோட செகண்ட் பார்ட் வேணுமா? வேண்டாமான்ட்டு அதையும் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.